பேரன்பிற்குரிய இயற்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் ஆண்டு கிடைப்பொங்கல் விழா சிறப்புடன் அமைய வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் அனைத்து இயற்கை ஆர்வலர்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். இந்த விழா ஒரு வாழ்வியல் மரபை நினைவுகூரவும், ஒரு பண்பாட்டு அடையாளத்தை போற்றவும், ஒரு சூழலியல் அறிவை மீண்டும் சமூகத்தின் மையத்திற்கு கொண்டு வரவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழா. ஐநாவை 2022ஆம் ஆண்டை மேய்ச்சல் சமூக ஆண்டு என்று அறிவித்துள்ளது. மேய்ச்சல் ஆண்டாகவும் அறிவித்துள்ளது. உலகளவில் புல்வெளிகளும் மேய்ச்சல் நிலங்களும் அவற்றை சார்ந்து வாழும் மக்களும் எவ்வளவு அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். தமிழர் வரலாற்றில் மேய்ச்சல் வாழ்க்கை ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. கோவலர் வாழ்க்கை கொடும்பாடு இல்லை என்று சிலப்பதிகாரம் கூறும். தொல்காப்பியம் கூறுகின்ற திணைகளில் முல்லைத்திணை மிகவும் அடிப்படையாக ஒன்றாக இருக்கிறது. மாயோன் மேய காடுரை உலகு என்று தொல்காப்பியம் கூறும். இந்த திணை என்பது ஒரு ஜாதியின் அடையாளம் அல்ல, திணையின் அடையாளம். யாரெல்லாம் மேய்ச்சல் தொழிலை மேற்கொள்கின்றனரோ அவர்கள் ஆயர்களாக அறியப்படுகின்றனர். ஆயர்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் என்பதோடு அவர்கள் புல்வெளிகளின் பாதுகாவலர்களாக, மரபு இனங்களின் காப்பாளர்களாக, இயற்கை வளங்களின் மரபு அறிவியல் அறிஞர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் உயிரியல் பன்மையத்தை இழந்து காலநிலை மாற்றத்தாலும் மண்வள குறைவாலும் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதை நாம் அறிவோம். இந்த சூழலில் மேய்ச்சல் சமூகங்களின் மரபு அறிவு மீண்டும் உலகத்தை கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு புலிக்குளம் மாடு என்பது வெறும் கால்நடை அல்ல, அது ஒரு மரபினி களஞ்சியம். அது வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது, நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது, குறைந்த வளங்களில் வாழும் திறன் கொண்டது. காலநிலை மாற்றம் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மரபு இனங்களின் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. எனவே இன்றைய புலிக்குளம் கிடைமாடுகளின் சந்தை, ஜல்லிக்கட்டு காளைகளுடைய கண்காட்சி, மேய்ச்சல் கால்நடை புகைப்பட கண்காட்சி, மரபு விதைகளுடைய கண்காட்சி என்று பல நிகழ்வுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவை வெறும் கொண்டாட்டங்களை தாண்டிய நமது உயிரியல் மரபின் உயிர் ஓவியங்களாகும். ஆகவே மேய்ச்சல் சமூக பாதுகாப்பு என்பது கால்நடைகளுக்கான உணவை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது நீர்வளத்தை, மண்ணின் வளத்தை, பறவைகள், பூச்சிகள், சிறு உயிரினங்கள் ஆகியவற்றின் வாழிடங்களை பாதுகாப்பதாகும். வளமான புல்வெளிகள் கரிமத்தை சேமித்து வைக்கும் திறன் கொண்டவை, வெள்ளத்தையும் வறட்சியையும் சமநிலைப்படுத்துகின்றன. ஆகவே மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான ஒரு அடிப்படை நடவடிக்கையாகும். ஆனால் இன்று பல மரபுவழி மேய்ச்சல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு, நிலமாற்றம் செய்யப்பட்டு, தொழில்மயமாக்கப்பட்டு சுருங்கி வருகின்றன. மேய்ச்சல் பாதைகள் மறைந்து விட்டன. இதன் விளைவாக மேய்ச்சல் சமூகங்களின் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பல உள்ளன. மேய்ச்சல் நிலங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்க வேண்டும். பாரம்பரிய மரபார்ந்த கால்நடை இனங்களை ஊக்குவிக்க வேண்டும். மேய்ச்சல் சமூகங்களின் உரிமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இளைஞர்களை இந்த துறைக்குள் ஈர்க்க வேண்டும். மரபான அறிவையும் நவீன அறிவையும் இணைத்து புதிய வாழ்வியலை கட்டமைக்க வேண்டும். இவை அனைத்தும் எதிர்கால உணவு பாதுகாப்பிற்கும் சூழலியல் பாதுகாப்பிற்கும் மிக மிக அவசியமானவை. ஆகவே நண்பர்களே, இந்த கிடைப்பொங்கல் மனிதரும் கால்நடைகளும் இயற்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த உறவை நினைவூட்டுகிறது. மேய்ச்சல் சமூகங்களின் அறிவு, உழைப்பு, பண்பாடு ஆகியவை தமிழ் சமூகத்தின் அரிய செல்வங்கள். அவற்றை பாதுகாப்பது நமது கூட்டு பொறுப்பாகவும். வாருங்கள், கூடுவோம், கூட்டாக சிந்திப்போம், கொள்கையுடன் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.